சுவாமி ஐயா சாமி அரகரா சிவசிவா கங்காதரா கைலவாசா சாமி அகண்ட விகடமான வார்த்தை சாமிகள் சபையில் வந்துள்ளவர் இன்னார் இனியார் என்று விவரம் புரிய வேண்டும். சாமி என் ஆயா வீட்டு மணி எப்படி இதுப்பா? அரகரா சிவசிவா தாமோதரா இல்லையாப்பா வந்துகிற நபர் மூவாசை விருத்த முனிபுங்கவர் என்று சொல்ல வந்தேன். மூவாசை நீதானே? பெண்ணாசை பொருளாசை மண்ணாசை. பெண்ணாசை பொருளாசை மண்ணாசை. மூவாசை விருத்த முனிபுங்கவர் என்று சொல்ல வந்தேன். தெரியல சாமி. பாச வினைகள் அளவில்லாத இப்போதாவது புரிகிறதா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். பராது ஈக்கும் பரிமளம் அந்திக்கும் அழகான பிறந்த என்னுடைய நாமதேயம் கருங்கிருஷ்ணன் வியாச பெருமான் என்பார்கள். வியாச பெருமான் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ஆமா இந்த மகாபாரத்தை உண்டு செய்த வியாச பெருமான் என்பார்கள். வியாச பெருமான் ஆமா ஆகட்டும். எப்படி விநாயகர் எழுதவும் இந்த வியாசர் நான் சொல்லவும் சொல்லிதான் இருந்தது. அவர் எழுதிதான் இருந்தார். இந்த மகாபாரத்தை உண்டு செய்த புண்ணியவான் நான். புரியுதா? எப்படி இரவிலும் பகலிலும் ஆமா ஈசா ஜெகதீசா பரமேசா சிவபெருமானை கூறிக்கொண்டு என்னை கோரி வரும் பக்தருக்கு எவ்வித குறை இல்லாமல் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறேன். முன்னொரு காலத்தில் வந்தோம். என்ன நாடு? துருபதேயப்பட்டினம். ஆமா கோலாகாலமாக இருக்கிறது. சந்தோஷமா இருக்குது. பாத்தியா? ஒரு காலத்தில் மாவிலை தோரணமும் வான வேடிக்கையுடன் அம்மன் வீதியுலாவும் பெருமையோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா நாட்டை ஆளக்கூடிய மன்னர் யார்? பாஞ்சால மன்னன். பாஞ்சால மன்னத்திலே வியாச பெருமான் வந்திருக்கிறான். எச்சரிக்கை. வேத பிராமணரை அடைத்து கேட்டதற்கு அழகான கணிதத்தை பார்த்து நம்ம குறைத்ததால் மாபெரும் பேரானந்தமடைந்தோம். வியாசபெருமான் வருவார் என்று சொன்னார். 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய காவியமாக விளங்கும் மகாபாரதத்தை ஏற்றிய வியாச பெருமானே வருவார் என்று உரைத்திருக்கிறார். அவர் சொன்ன வண்ணமே சரி நம்முடைய கொழுமுகப்பில் வியாசபெருமான் ஓடோடு வந்திருக்கிறார். வேத பிராமணர் உரைத்த வாக்கின்படியாக வியாசபெருமான் விட்டாரா? ஆமா அன்னவரை சென்று அடிமணிவும் புறப்பட்டு போகலாம்.
திருவடிக்கு பாஞ்சால மன்னன் அநேகோடி நமஸ்காரம். இந்த பாராய பூமியிலே நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பற்றி நீடூடியா வாழ கடவுது உம்முடைய அருளாலும் ஆண்டவன் குறையாலும் சுகமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருந்தாலும் முகமானது சோறு இருக்கிறது. காரணம் ஐயா ஐயா சொல்லுவோம் கேளாய். எங்களை ஆதரித்தாளாய். மனக்குறை என்னவென்று கேட்டால் அவர் மனதில் கஷ்டத்தினால கேட்டுமா என்னையே ஒரு ஓட்டாக உன்னையோ பெருமையா சொல்கிறார், பெருமையா பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தாலும் என்ன கஷ்டம் என்ன என்னுடைய குறை தவமுனியா சாமி என்னையே பெருமைப்படுத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் தவிர அவருடைய மனக்குறை என்னதென்றே சொல்லவில்லையே. அவருடைய மனக்குறை சொல்லப்பா. என்னுடைய மனக்குறை வருத்தப்பட வேண்டாம் அண்ணா. யக்கியத்தில் உதித்த என் மகள் பாஞ்சாலி அவர் ஏற்றபடி முடிக்க என்னபடி அந்த விஜயன் உய்வானோ விஜயானந்த் பாண்டவரிடமிருந்து 11 நாமதேயம் படைத்தவர் அர்ஜுன பெருமான். ஆமா, அவர் வருவாரா தன்னுடைய மகளை மாலை சூடுவாரா என்று கேட்கிறார். அந்த சஞ்சல என்ன அவர் வர போறாரு, வர போறாரு. அவர் எங்கே ஏனப்பா வருத்தப்படுறேன்? கண்டிப்பா வருவாரு.
ஏன் வரமாட்டார் எண்ணம் தெரியுமா சுவாமி? ஏன்? அவளால் அரக்கு வீட்டின் இளைவர் அடியோடு சாமி அந்த கொடுங்கோல் அருணாகுலக்கூடிய துரியனால் வஞ்சிக்கப்பட்டு அஸ்திரபுரமாலும் மரவக்கொடியோடு செய்தார். அஸ்தினாபுரமாலும் அரவக்கொடிய துரியோதனன் செய்த கொடுமையினாலே வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அரைக்கினாலும் மெய்யினாலும் ஆளி அவன் தீட்டு கொளுத்தி விட்டாராம். ஏன்னா பாண்டவர் எரிந்து விட்டார் அப்படின்னு உலகமெல்லாம் சொல்றாங்களாம். நாட்டு மக்கள் மொத்தமாக பாண்டவர் இறந்து விட்டார்கள் என்று. பாண்டவர் 5 பேர்கள் இரவிலும் பகலிலும் யாமத்திலும் ஜாபத்திலும் கண்ணா மணிவண்ணா வைகுந்தவாசா ஆபத்தாண்டவா அனந்தகா பக்தவதாரா பரமதா அந்த பரந்தாம நல்லாசி பாண்டவருக்கு இருக்கு. இந்த உலகமே பிரளயமானாலும் பாண்டவர்கள் மாற மாட்டார்கள், பாண்டவர் இறக்க மாட்டார்கள். உடைய எண்ணப்படி பாண்டவர் அடிபிறந்த அர்ஜுனன் ஓடி வருவான். உடைய மகள் திரௌபதியை திருமாலை சூடுவான். என்னுடைய சமூகத்தை நாடி வருகின்ற அத்துறை பேர்களும் பாண்டவர் இறந்து விட்டார் என்று வைத்தால் ஒருவரும் வார்த்தை ஏற்கவில்லை சுவாமி. அதெல்லாம் பொய் தான். இறக்கவில்லை என்றுதான் கூறுகிறார்களே. நீ வருத்தப்பட வேண்டாம். ஆனால் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்னால் போதுமா சுவாமி? எப்படி? அன்னவர்களை நான் பார்க்க வேண்டும், என் அருமை மகளை மணமாலை சூட வேண்டும். பார்த்தன் அது எவ்வாறு காண முடியும் சுவாமி? நான் இருக்கும் போது உனக்கு என்ன வதனம் சொல்லுங்கள் சுவாமி. எல்லையில் அனுமந்தாதி ஒன்று மல்லசேர் மலசாரை வைத்தவில்லை. வல்ல மாட்டாரால் மற்றவர் வளைக்க மாட்டார் சொல்லும் இல்லை கொண்டு குழ வர பாஞ்சாலம் அண்ணா யமகிரி வனத்திலே அனுமந்தாதியர் ஆண்டை எகுவில் ஒன்று இருக்கிறது. மல்லர்கள் விடுத்து அந்த எகுவில்லை கொண்டு வந்து பாஞ்சால் நாட்டிலே ஒரு சுயவர மேடையமர்த்தி இந்த சுயவரமாடியும் அழகாக அந்த வில்லை நாட்டினால் அந்த சுயவர வேள்வியை செய்தால் அங்கே ராஜாத்தி ராஜர்கள் அவர் என்னும் 56 தேசத்து ராஜர்களுக்கும் அருமையாக ஈரத்தை வரைந்து அனுப்பி அனைவரும் வருகை தருவார். 56 தேசத்து ராஜாக்கள் வந்தாரோ அந்த வில்லை வளைக்க முடியாது. வில்லை வளைக்கக்கூடிய பாண்டவன் நடைபெறுந்த 11 மணித்து அர்ஜுனன் ஓடி வருவான், வில்லை வளைப்பான். உடைய மகளை திருமாலை சொல்லுவான். சுவாமி, ஆமா, உன்னுடைய ஆக்கினை படியே அதி விரைவதாக இமயகிரி சாலையிலே அனுமந்தாதிகளால் ஆளப்பட்ட எகுவை யாவராலும் கொண்டு வர முடியாது. அங்கே என் அருமை கஜகட்டி மன்னர்கள் இருக்கிறார்கள். அவரை அழைத்து அந்த எக்குவில்லை கொண்டு வந்து எம்முடைய நாட்டிலே சுயவர வேள்வி செய்ய அமர்த்தினார். நீங்கள் உரைத்த வண்ணமே இதத்தை வரைந்தனுப்புகிறேன். நல்லருள் புரியுங்கள் இறைவா. ஓமரோகரா விஜயம் வேண்டாம். பாண்டவர் அரக்கு மாளிகை இறக்கவில்லை, பாண்டவர் இருக்கிறார்கள். இமயகிரி சாரலிலே இருக்கும்படியான இகவில்லை கொண்டு வந்து உன்னுடைய நாட்டிலே சுயவர வேள்வி செய்தால் அனைத்து ராஜாத்தி ராஜர்கள் வளைப்பார்கள். அந்த வில்லை ஒருவராலும் வளைக்க முடியாது. மின்னல் வேகத்திலே தோன்றுவான் அசுரன், பிடிப்பான் ஆணையை, வளைப்பான் அந்த வில்லை, மெல்லியை மனம் முடிப்பான் என்று உரைத்தார். ஆமாம்.